ஹலோ, இது குழந்தைகளுக்கான ஹேர்பேண்டு சிம்பிளாக செய்வது எப்படி என்று பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கணும். ஒரு முடி போட்டு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கணும். இதே மாதிரி 14 இது சிங்கிள் க்ரோஷெட் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் அழுத்தமாக எடுத்து ஒன்று ஒன்றா போடுங்க. இப்போ 3rd போடுறேன். கொஞ்சம் டைட்டாக போட்டால் தான் சரியாக வரும். அடிக்கடிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 14 போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 போட்டு இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சரியாக வரும். கரெக்டாக எடுத்து விட்டுக்கிட்டு இப்போ திருப்போம் அதே சிங்கிள் க்ரோஷெட் தான். அதில் அதே மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு திருப்பி ஏற்கனவே போட்டதுலேயே சிங்கிள் க்ரோஷெட் கடைசியாக முடிகிற வரைக்கும் போட்டுட்டு வாங்க. இதை தான் ஈஸி மெத்தட் தான். போட ஈஸியாக வந்துடும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசி வரைக்கும் போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் கேப் இருக்கிறதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் இது திருப்பி டபுள் க்ரோஷெட் போடணும். 1 போட்டுட்டு டர்ன் பண்ணிக்கின்னு சாரி 1 2 3 செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணி 1 கேப் விட்டுட்டு 1 கேப் விட்டுட்டு 1 2 செகண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். டபுள் க்ரோஷெட் இப்போது டபுள் க்ரோஷெட் போட்டு திருப்பும் 1 பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து பேக்கில் எடுத்து திரும்ப ஃப்ரண்ட்லேயே கொண்டு வரணும். கொண்டு வந்தோன்னா இது ஒரு டிசைன். இது டபுள் க்ரோஷெட். திருப்பி அதே சேம் தான். ஒன்று விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதே டபுள் க்ரோஷெட் தான். 1 இது 2 நம்ம ஏற்கனவே கேப் ஒன்று விட்டுருக்குந்தால ஒரு செயின் கேப்பு அதில் ஃப்ரண்ட்டில் இது ஹோல்ஸில் போட்டுட்டு திருப்பும் பேக்கில் எடுத்து டபுள் க்ரோஷெட் பண்ணணும். அதே சேம். இப்போ திருப்பம் ஒன்று விட்டுட்டு திருப்பம் ஒன்று. இப்போ கடைசி வந்தாச்சு. கடைசி வந்தோடனே இது ஹோல்ஸில் திருப்பம் குத்தி இதை எடுத்து வச்சுக்கணும்.
இப்போ திருப்பி என்ன பண்ணணும்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஒரு செயின் போட்டுக்கிட்டு திருப்பி சிங்கிள் crochet பண்ணணும். இது கடைசி வரைக்கும் வரணும். வந்துட்டு திருப்பி அதே மாதிரி அது லாஸ்ட் வரைக்கும் பின்னணும். நம்ம எந்த சைஸ் வேணுமோ குழந்தைங்களுக்குன்னா கொஞ்சம் சின்ன சைஸு, பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் நம்ம எந்த 22 23 அப்படி சொல்ல குழந்தைங்களும் அதை விட கம்மி ஒரு 2-3 இன்ச்சு கம்மியாக தான் வைக்கணும். அப்போ தான் வந்து அது அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பேண்ட் இருக்குது. அவங்க கொஞ்சம் தலை பெருசான கூட சைஸ் கொஞ்சம் இது வந்தாலும் அட்ஜஸ்ட் ஆகிடும் பேண்டில். இப்போ சிங்கிள் crochet போட்டு திருப்பி ஏற்கனவே நம்ம போட்டோம்ல அந்த டபுள் crochet கண்டினியூ பண்ணணும். இது லாஸ்ட் வரைக்கும் வரணும். சாரி, இப்போ 3 செயின் 1 2 3 ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல ஒன்று விட்டுட்டு திருப்பி ஒன்று அதே சேம் தான். இது வந்து கடைசி வரைக்கும் தான் வரணும். குழந்தைக்கான சைஸ் வந்து போட்டுட்டோம். நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். இது குழந்தைங்களுக்குன்றதால இதோட போதும் இந்த சைஸ் வரைக்கும். ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த பேண்டை இப்படி கொண்டு வந்து திருப்பி அதே மாதிரி ஒன்றுமே கஷ்டமே இல்லை. இந்த நூலை வந்து திருப்பி கீழே விட்டு இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு அதே சேம் தான் திருப்பி ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம்ல அதே மாதிரி தான் சிங்கிள் crochet நம்ம இழுத்து விட்டுக்கலாம். அப்புறமா அப்படியே ஒன்று விட்டுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கடைசி வந்தாச்சு. இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபஸ்ட்டு அந்த நூல் எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ இதுவாகுதோ இதுதான் குழந்தைங்களுக்கான ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. யார் வேணாலும் போடலாம். இது ரொம்ப அழகாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.